அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு தாராபாரதி. நியூ புக்கு, ஓல்டு புக்கு, மற்ற உரைநடை, செய்யுள் எங்கே இருந்தாலும் அதுவும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சிலபஸ் ஓரியன்டாக என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்னு இப்போ காமிச்சிருந்தேன். நியூ சிலபஸ் ஓரியன்டாக நம்ம தொடர் வகைகள் கொடுத்தாச்சு. தொடர் வகைகள் பார்க்காதவங்க பார்த்துக்கிடுங்க. தொடர் வகைகள் கொடுத்தாச்சு. ஒழுக்கமுடைமை ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்தோம். பட்டுக்கோட்டை கொடுத்தாச்சு. தாராபாரதி இன்றைக்கி கொடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சிலபஸ் ஓரியன்டாக எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். உங்களை பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற அகாடமியோட நல்ல டீச்சிங் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன சரிங்களாப்பா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே இப்படி பார்த்தா ஆசிரியர் குறிப்பு இருக்குமா, அதில் எழுதிக்கிடுங்க. இப்போ தாராபாரதி கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல். அப்போது அதை மேலே கொண்டு எழுதிக்கிடணும். சரிங்களா? தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்னு கொடுத்துட்டு அதை எழுதிக்கிட்டு பாரத மன்றே நாற்றாங்கால் அப்படின்னு எழுதிடுங்க. தாராபாரதின்னு எழுதிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்களேன், இதை இப்போ நுழைமுன் லேசாக படிச்சுக்கணுங்க. நுழைமுன் அதை லேசாக படிச்சுக்கணுங்க. அதில் ஒன்றும் இருக்காது. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடல் தான் இது. சரிங்களா? தேசிய ஒருமைப்பாட்டை பார்த்தா அந்த ஒருமைப்பாடு இருக்கலாம். தேசிய ஒருமைப்பாடை அந்த பாட்டு சொல்லும். அதுதான் இங்கே பாருங்கள். இங்கேயும் எழுதிக்கிடுங்க. அப்படி ஈஸியாக இருக்கும். தாராபாரதி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டை படிக்க முன்னாடி இப்படி எழுதிக்கிடுங்க. கொஞ்சம் தாராபாரதின்னு படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தாராபாரதின்னு எழுதி வச்சுக்கிடுங்க. நியூ புக்கு பார்த்து இதில் இருக்கும், ஓல்டு புக்கு இருக்கும், 11th 12th இருக்கும் ஓல்டு புக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸில் கம்மியாக பேர் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக படித்து தான் பார்க்கணும். எப்படினாலும் கேட்டுருவாங்க. எல்லாமே இருக்கும். கொட்டேஷன் இருக்கும். 10th ஓல்டு புக்கில் உள்ள கொட்டேஷனு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நியூ புக்கு 11th 12th உள்ள கொட்டேஷன் எல்லாமே எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லா உள்ளதும் இருக்கும். சரிங்களா? கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பாட்டுக்குள்ளே போயிடலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. எப்படி சொல்கிறாங்க? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னுங்காரு. என்னதுன்னா அது பல புதுமைகள் செய்த நமது இந்திய நாடு பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்கிறது தான். அதுதான் அந்த லைன் சொல்ல வருது. எந்த லைன் சொல்ல வருது? இந்த லைன் என்ன சொல்ல வருதுன்னா, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. எதுனா பல புதுமைகள் செய்த நமது இந்திய நாடு பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்கிறது தான். அதுதான் அந்த லைனை சொல்ல வருது. சரிங்களா? அடுத்த பாருங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படிங்காரு. என்ன சொல்றாரு? தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடையாம். அதாவது தெய்வ புலவர் இருக்கார்ல வள்ளுவர், அவர் தந்த திருக்குறள் தான் நமது நாடுக்கு அணிந்திருக்கும். நமது நாடு இருக்குல்ல அது அணிந்திருக்கும் ஆடையாக திகழ்கிறது தான். ஐயா வள்ளுவர் ஐயா இருக்கார்ல, அவர் கொடுத்த திருக்குறள் அந்த நூல் தான் நம்ம நாடு இருக்குல்ல, நம்ம நாடு அணிந்திருக்கிற ஆடை ட்ரெஸ்ஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த புதுமைகள் செய்த பல இந்தியா இருக்குல்ல, அது பூமியின் கிழக்கு வாசலாக அந்த நம்ம நாடு திகழ்கிறது தான் அப்படி சொல்லிட்டு, மெய்களை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடையாம் புதுமைகள் அப்படின்னு வாசிக்கணும். அடுத்தல எப்படின்னா, உண்மைகளே போற்றுமாம் இந்திய தாய்க்கு, அதாவது உண்மைகளை போற்றும் அந்த இந்திய தாய்க்கு எப்படி அந்த மெய் உணர்வு தான் மேலாடையா இருக்காம். சரிங்களா? என்ன மேலாடையா இருக்கு. சரிங்களா? இது என்னதான் இருக்கு? திருவள்ளுவருக்கு தந்த திருக்குறள் அவர் அணிந்திருக்கும் ஆடையா தான் இருக்கு. அந்த மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு தான் மேலாடையா இருக்காம். அடுத்த பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. அதாவது 3 புலவர்களை பற்றி இங்கே பார்த்தீங்கன்னா தாராபாரதி ஐயா சொல்லியிருப்பாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா வள்ளுவர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பன், மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம காளிதாசன் பற்றி இருப்பார். அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா 3 இங்கே இவர் காந்தியை பற்றி இருப்பார் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? இவரை பற்றிலாம் அந்த பாட்டில் இருக்கும். அதை பாருங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்குமாம். காளிதாசன் பார்த்தா வடக்கில் உள்ள ஆள். அவரோட பாடல் எங்கே நம்ம தெற்கில் ஓடுது அந்த காவிரி கரைக்கு எதிரொலிக்குமாம். அதாவது காளிதாசர் அந்த ஈட்டிய அந்த இனிமையான பாடல்கள் இருக்கா, அது காவிரி கரை வரை எதிரொலிக்குமாம். காவிரி கரை பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கில் இருக்கா நம்ம தமிழ்நாட்டில், அது அங்கேருந்து இங்கே வரைக்கும் எதிரொலிக்குமாம். சரிங்களா? கம்பன் யார்? நம்ம தெற்கில் உள்ளவர், தமிழ்நாட்டில் உள்ளவர்.
அந்த கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, அதாவது கம்பரோட கம்பர் இருக்கல அவரோட அமுதம் போன்ற அந்த கவிதை வரிகளுக்கு என்ன செய்யுமா, கங்கை ஆறு எங்கே இருக்குது, வடக்க இருக்குது. அந்த கங்கை ஆறு இருக்குல்ல, அந்த ஆற்றின் அலைகள் வந்து ஆற்றோட அலைகள் வந்து என்ன ஆகுமா, இசையமைக்குமா. சரிங்களாப்பா. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் வந்து காவேரி கரைக்கு எதிரொலிக்குமா. அதாவது இந்த இருக்கலா தெற்கு இந்த இருக்கலாப்பா, இப்படி மேப் இருக்கலாம், இங்கே இருக்கிற ஆள் யார், காளிதாசன். அது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கரைக்கு எதிரொலிக்குமா. இங்கே இருக்க யார், கம்பரோட பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்குமா. சரிங்களா. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த பாருங்க, கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். எப்படியா, கன்னி குமரியின் கூந்தலுக்காக அந்த காஷ்மீர் தோட்டமே பூத்தொடுக்குமா. சரிங்களா. அதாவது குமரிமுனை ஆகிய அந்த கண்ணின் கூந்தலுக்கு, அதாவது குமரிமுனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்காக அந்த கன்னின்னு சொல்லிட்டாங்க. எது, குமரிமுனை. அதாவது நம்ம கன்னியாகுமரி இருக்கலாம், அதை வந்து பார்த்தீங்கன்னா குமரிமுனைன்னு சொல்லிட்டு அது கன்னியா. ஏன்னா கன்னியாகுமரி தானே அந்த கன்னியாகுமரி இருக்கலாம். அந்த கன்னியின் கூந்தலுக்காக எது, காஷ்மீரத்து மலர்கள் இருக்கலாம். காஷ்மீரில் தான் மலர் ஃபேமஸ்ஸு. அப்போது அந்த காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுமா. எதுக்கு, இதுக்கு இது தொடுக்கப்படுமா அப்படி சொல்லிட்டாங்களா. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். அதாவது மேற்கே தோன்றும் அந்த நதிகள் எல்லாம் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்குமா. எப்படி, மேற்கே தோன்றும் நதிகள் இருக்கலாம், மேற்கே தோன்ற நதிலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மேற்கே தோன்ற நதிகள்லாம் கிழக்கு எல்லை வரை, இந்த கிழக்கு இருக்கலாம், இந்த கிழக்கு எல்லை வரை நம்ம பார்த்துருப்போம். மேற்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிழக்கு இது வரைக்கும் பார்த்துருப்போம். அப்படி அந்த கிழக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுமா, அந்த நன்மைகளை விளைவிக்குமாம். அந்த வந்து பாய்ந்து மேற்கு பாய்ந்த ஆறு அந்த நதி கிழக்க வரைக்கும் பாய்ந்து இது நல்ல வந்து பார்த்தா நன்மையை தருமா. அடுத்தால பாருங்கள், இது பார்த்துட்டோமா. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம்னாரு. எப்படி, புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அப்படின்னாரு. அதாவது புல்வெளியெல்லாம் பூக்காடாகினா என்னதுன்னா, புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றனவா. அதாவது இந்த புல்வெளி இருக்கலாம், இந்த புல்வெளினா இது, இந்த புல்வெளிகள்லாம் எல்லாம் என்ன ஆகுதுதான், எல்லாம் பூக்களாக மலர்ந்து பொற்காலமாக, அந்த பொற்காலமாக என்னது புன்னகை புரிக்கின்றான். நல்ல பொற்காலமாக நல்ல புன்னகை புரிந்துக்கிட்டு இருக்கான். அதுதான் சொல்லிட்டாங்க, புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த அந்த பொற்காலம்தான் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடங்கள். அதாவது கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவுமே, அந்த கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் இருக்கலப்பா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காவிய கலைக்கூடமாக காட்சியளிக்காம். அதாவது செதுக்கின இடம் இருக்குது சொல்கிறாங்களா, அந்த சிற்பமாக செதுக்கின இடமும் எல்லாமே காவிய கலைக்கூடமாக காட்சி தருதுதான். அதான் சொல்லிட்டாங்க. அடுத்த பாருங்க, அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீரங்காரு. அதாவது அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைதடி அறத்தின் ஊன்றுகோலாகங்காரு. இது அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைதடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இதுங்காரு. எப்படி, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இதுங்காரு. அதாவது எதுனா இங்கே பாருங்க, இதுக்கு என்ன பொருள்னா, அன்னை நாட்டின் அமுத சுரப்பில் அந்நிய நாடுகள் பசி தீரன்னு எழுதுனா, அல்ல குறையாத அமுத சுரப்பியா எது இருக்கு, அன்னை பாரத நாடு திகழுது. அதான் அன்னை நாட்டு அந்த அமுத சுரப்பியில் அந்த அந்நிய நாடுகள் எப்படி இருக்கான், பசி தீரங்காரு. அதாவது நம் நாடு இருக்கலாம், அந்த பிற நாட்டு மக்களின் பசியும் போக்கி வருது. அதான் அந்நிய நாடுகள் பசியும் தீக்குது. ஏன்னா அது நம்ம நாடு எப்படி இருக்கு, அல்ல எப்படின்னா அந்த குறையாத அமுத சுரப்பி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் வந்து பார்த்தா அள்ளிட்டே இருந்தான், அது குறையாமல் அமுத சுரப்பி மாதிரி அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அவனோட நாட்டு பசியும் தீர்த்துட்டு அடிச்சுட்டு போயிட்டான், அப்படியும் தீர்த்து விட்டது. அடுத்தால சொல்றாரு, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாங்க. அதாவது காந்தியோட கைத்தடி எப்படி இருக்கான், அறத்தின் ஊன்றுகோலாக இருக்கான். அப்போ கேட்பாங்க, அறத்தின் ஊன்றுகோலாக இருக்குது எதுன்னு கேட்டானா, காந்தியடியோட அந்த கைத்தடி தான், அந்த சிறிய கைத்தடி தான் விளங்குது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. அதாவது அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குது. அதாவது அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோல்னு இது. ஏன்னா அவர் அகிம்சை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம்னு இல்லாமல் அகிம்சை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணார். சரிங்களா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது இது கேட்கலாம், எப்படிலாம் கேட்பாங்க தெரியுமா, அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக்களை கேட்கலாம். நம்ம நியூஸ் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக்களை கேட்கலாம். இப்போது இதில் பாருங்களேன்,
அண்ணல் காந்தின் சின்ன கைத்தடி டேஷின் ஊன்றுகோலாக இருக்குன்னு அடைப்புக்குள்ள இதில் கேட்கலாம், கோடிட்ட இடத்துல கேட்கலாம், எதுலாம் கேட்கலாம்ப்பா. அதனால் நீங்கள் எப்படினா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வியப்பு குறி இதெல்லாம் வந்து எங்கெங்கே வருது பார்த்து படிச்சுக்கிடுங்க. அது ஒன்று. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸ் நடத்தல சொல்லுங்கள் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வச்சு தான் படிக்கும். இது இப்படி படித்தா போதும். தாராபரிதின்னு இப்படி படித்து வச்சுக்கோங்க. அதை பாருங்களேன், மெய்யினா உண்மை, தேசம்னா நாடு. இது மேலே நீங்கள் வந்து சொல் பொருள் எழுதி வச்சு படிச்சுக்கணும். மெய்யினா உண்மை, தேசம்னா நாடு. அப்படி தான் அந்த பாட்டோடி படிக்கல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக வரும். நம்ம வந்து பார்த்தா பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருளோடு சேர்த்து சொல்லிட்டோம். அப்பவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் வரும் சரிங்களா. மெயினா உண்மை அதான் இந்த இருக்கலாப்பா. இங்கே மெய்களை போற்றி இந்திய தாய்க்குன்னு நம்ம என்ன சொன்னோம்? மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு அந்த இது சொன்னோமா, அந்த உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்குன்னு சொன்னோமா, அதுதான் மெய்களை போற்றி இந்திய தாய்க்குன்னா உண்மைகளை போற்றி இந்திய தாய்க்குன்னு சொல்லிட்டோம். தேசம்னா நாடுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி கொடுங்க எல்லாருமே. வேறு ஒன்றும் இல்லை, அந்த பாட்டில் ஒன்றும் இருக்காது. வேணா ஒருமைப்பன்மையில் எதுவும் கேட்கலாம் சரிங்களா. அது பண்ணி படிச்சுக்கங்க. அந்த நூல் வழி பாருங்கள். தாராபரின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். அவ்வளோதான். இது ஒன்று. கவிஞாயிறு என்ன? அடைமொழிப்பட்டவர். 2. புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். 3 நூல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இவர் எழுத 3 நூல் மட்டும் கொடுத்துருக்காங்க. எதுனா இங்கே பாருங்களேன், இவர் மூஞ்சியே பாருங்களேன். இவருக்கு இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். 1. அப்போ இதில் எழுதுங்க. 1 வந்து ராதாகிருஷ்ணன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கவிஞாயிறு. ஏன்னா மூஞ்சியை பாருங்களேன், கவிஞாயிறு அழகு, அப்போ ஞாயிறு அழகாக இருக்கார் பாருங்கள். கவிஞாயிறு, ஞாயிறுனா சூரியன் தெரியும் உங்களுக்கு. அப்போ பார்த்தா மூஞ்சி பிரகாசமாக இருக்குது. கவினா அழகாக நல்லா பிரகாசமாக இருக்குது அப்படின்னு கூட ஞாபகம் எப்படி ஞாபகம். நம்ம ஷார்ட்கட்லாம் சொல்ல மாட்டோம், ஏன்னா ஷார்ட்கட்லாம் இன்றைக்கி உதவாது சரிங்களா. புதிய விடியல்கள் இது எங்களுக்கு விரல் நுனி வெளிச்சங்கள். முதல் நூல்கள்லாம் 8 நேரம் சொல்லிட்டாங்க. அடுத்தலாம் முடிச்சுக்கிடுங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தேசமூர்த்தி நூலாடை என கவிஞர் குறிப்பிட்ட நூல் இருந்து திருக்குறளை சொன்னாரா, தேசியமூர்த்தி நூலாடைன்னு. அடுத்தல எதை வந்து பார்த்தீங்கன்னா மெய்யுணர்வு மேலாடையாக எதை மேலாடையாக விளங்குகின்றதுன்னு சொன்னார், அதை சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றின் அலைகளாக எது இசையமைக்கும் சொன்னார், அதை சொல்லுங்கள். அதில் காவிரி கரைவரை எது எதிரொலிக்கும் சொன்னார், அதை சொல்லுங்கள். எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். காளிதாசன் தேனிசை பாடல்கள் எங்கே எதிரொலிக்கும், இது யாருக்கே அவனுக்கு கொடுத்துட்டாங்களா. அப்போது காளிதாசன் யார்? வடக்கில் இருக்க ஆள். அது எங்கே வரைக்கும் வருமா? நம்ம தெற்கு வரைக்கும். தெற்கு என்ன நதி ஓடுது சொல்லுங்கள்? தெற்கு காவிரி கரை சரிங்களா. கலைக்கூடமாக காட்சி தருவது எது? அவர் அந்த பாட்டில் என்ன சொல்றாரு? கலைக்கூடமாக காட்சி தருவது எதை சொல்லியிருப்பார்? அந்த எதை சொல்லியிருப்பார்? சிற்பக்கூடத்தை சொல்லியிருப்பார். சிற்பக்கூடத்தை. அதை பாருங்கள். நூலாடைன்னு என்னது? நூல் ப்ளஸ் ஆடை. இப்போ பிரித்திருக்கில் தான் எல்லோரும் வந்து பார்த்தா மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும், கண்டிப்பாக மறந்து போயிடும். மனப்பாடம் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ பாருங்கள், நூல் ப்ளஸ் ஆடை பிரிச்சுட்டு இது ரூல்ஸ் எப்படி வருமா? இல் ப்ளஸ் ஆ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை எழுப்பு என்னும் விதிப்படி இல் ப்ளஸ் ஆ என்ன ஆயிட்டுனா, இப்போ ஏற்கனவே 100 இருக்கா. அப்போ பாருங்கள், இல் ப்ளஸ் ஆ என்ன ஆயிட்டுனா லா ஆயிட்டு அதுக்குள்ள டை இருக்குது. அதாவது நிலைமொழியில் இருக்கல, நிலைமொழி ஈட்டில் இருக்க இல்லும் வறுமொழி முதலில் உள்ள ஆவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை எழுப்பு என்னும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து லாவாயிரும். அப்போ நூலாடை ஆயிரும் சரிங்களா. எதிரொலிக்க, எதிர் ப்ளஸ் ஒலிக்க, இதை வந்து என்ன சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி சேர்த்து எழுதும்னா இது இரு ப்ளஸ் ஓ என்ன ஆயிட்டுனா ரோ ஆயிட்டு. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை எழுப்பு என்னும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கன்னு ஆயிட்டு சரிங்களா. மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். மனப்பாடம் பண்ணாதீங்க சரிங்களாப்பா. அப்போ பாருங்கள், ஏற்கனவே ஏதி இங்கே பாருங்கள், இரு ப்ளஸ் ஒலிக்க இருக்குது. அப்போ இரு ப்ளஸ் ஓ என்னாயிட்டு ரோ ஆயிருமா. அப்போ ரோ ஆயிரும். அப்போ என்னதுன்னா இங்கே ஏற்கனவே ஏ தி ரோ லாஸ்ட்டுங்க லி இக்க, அப்போது எதிரொலிக்க. அப்போ ஆன்சர் என்னதுன்னா இ சரிங்களா. எதிரொலிக்க இது வராது, ஏன்னா நம்ம இதுதான் ஆயிரும் சரிங்களா. அடுத்த பாருங்கள், அடுத்த பாட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தா ஓல்டு புக்கு சரிங்களாப்பா. ஓல்டு புக்கில் திண்ணை இடித்து தெருவாக்குன்னு சொல்லியிருப்பார் யார்? தாராபாரதி. அப்போது தாராபாரதி நீங்கள் எழுதிக்கிடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. தாரா பாரதி அப்படின்னு எழுதி கொள்ளுங்கள். இங்கேன்னு எழுதி கொள்ளுங்க, இங்கேன ஒன்று எழுதி கொள்ளுங்க, இங்கேனே எழுதி கொள்ளுங்க. அடுத்து இங்கே ஒன்று இப்படி, இங்கேன ஒன்று இப்படி எழுதி கொள்ளுங்க, இங்கேனையும் எழுதிக்கிடுங்க. அப்படின்னா நீங்கள் பாட்டை வாசித்து இங்கே பாருங்கள் தாராபாரின்னு சொல்ல முடியும். அப்போ தான் கரெக்டாக வரும். பாட்டை பாருங்கள், நல்லா ஆழ்ந்து படிங்க. உட்காரு நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா,
சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா அப்படிங்காரு. அதாவது உட்கார் நண்பாங்காரு. உட்கார் நண்பானா என்னது? பாருங்க பாட்டை எப்படி புரிஞ்சு படிக்கணும் பாருங்க. இந்த பாட்டு சிலபஸ் உள்ளது புரிஞ்சு ரொம்ப படிக்கணும்ப்பா. மற்றதுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ டைம் எடுக்க மாட்டோம். ஆனால் எடுப்போம். இவ்வளோ டயத்தை வந்து நம்ம நடத்த தெரியும். ஆனால் என்னென்னா இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் எடுக்க மாட்டோம். மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையுள்ளது மட்டும் நடத்திக்கணும். இது வந்து சிலபஸ் இருக்கிறதுனால நம்ம தெளிவாக தான் படிக்க வேண்டியது சிச்சுவேஷனில் இருக்கும். அதான் வேறு என்ன சொல்கிறாருன்னா, உட்கார் நண்பா நலந்தானா அப்படிங்காரு. உட்கார் நண்பா நலந்தானான்னு என்னது? நண்பனே வா உட்காருங்காரு. நீ நலமா அப்படிங்காரு. அதான் சொல்லுங்க பாருங்க. நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா அப்படிங்காரு. அதாவது என்னதுன்னா, நீ தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நீ என்னதான் மற்றவர்கிட்ட விலகி நீ வாழ்கிறாய, இது சரியா அப்படிங்காரு. இது நல்லது கெட்டதா என்று உலகிற்கு உணர்த்தும் திறன் பெற்ற நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இதுதான் அப்படி சொல்றாரு. எதுனா நீ மனப்பான்மை இது எதுனா தாழ்வு மனப்பான்மையால் என்னதுன்னா மற்றவர்கிட்ட விலகி நீ வாழ்கிறாய அப்படின்னு கேட்டுட்டு சுட்டு விரல் நீ சுருங்குவதா அப்படிங்காரு. அதாவது எதுனா இது கெட்டது என்று உலகிற்கு உணர்த்தும் திறன் பெற்றிருக்க நீ பெற்று நீ ஒடுங்கி இருப்பது உன் பலம் உன்னுடைய செயலிட்டு ஒடுங்கி கிடப்பதா அப்படிங்காரு. அதாவது உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதான என்னதுன்னா, அதாவது உன்னோட சுயபலம் இருக்குல்ல, உன்னுடைய பலம் உன்னால வந்து பார்த்தீங்கன்னா செயலிட்டு ஒடுங்கி கிடப்பதா அப்படின்ட்டு புல்லாய் பிறந்தேன் நான் என்று. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளின் இனத்தை சார்ந்தது தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக மக்களின் பசியை போக்க கூட அது பயன்படுது. எது அதை என்ன சொல்றாருன்னா, அற்ப புல், அந்த அற்ப புல் இருக்குல்ல, புல்லாய் பிறந்தேன் நான் என்றுன்னு என்னது? அந்த அற்ப புல் போன்றவன் நான் என்று வீணாய் புலம்ப வேண்டானி. அதாவது புல் மாதிரி நான் பிறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த புல்லுன்னு நினச்சிக்கிடுவாங்க. புல்லை என்ன சொல்லுவாங்க? அற்ப புல் மாதிரி நீ இருக்கிய அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் அற்ப புல் போன்றவன் நான் என்று வீணாய் புலம்ப வேண்டாம் அப்படிங்காரு. அதாவது புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் அப்படிங்காரு. அடுத்தது அந்த நெல்லும் கூட புல்லின் இனத்தை சேர்ந்தது தான் அப்படிங்காரு. அது நெல்லு கூட நீ குறிப்பிட அந்த அற்ப புல்லின் இனத்தை சார்ந்தது தான் அப்படின்ட்டாரு. ஆனால் அதுதான் என்ன செய்யுது? உலக மக்களின் பசியை போக்க பயன்படவில்லையா அப்படின்னு கேட்காரு. அந்த பூமியின் பசியை போக்கவில்லையா அப்படின்னு கேட்க போக்கவில்லை அப்படிங்காரு. ஏன்னா அந்த ஒரு புல்லு தானே. நான் நினைக்கிறேன் அற்ப புல்லு போன்றவன் நான் வீணாய் புலம்ப வேண்டாம், நீ புலம்பாத. நெல்லு கூட நீ குறிப்பிட அந்த அற்ப புல்லின் இனத்தை சார்ந்தது தான். நெல்லு கூட அந்த புல்லு வகை சார்ந்தது தான். அது உலகத்தோட பசியை போக்கவில்லையா, பயன்படலையா அப்படின்னு கேட்காரு. அதுபோல் நீனும் உலகுக்கு பயன்படுவாய் அப்படிங்காரு. நீனும் பயன்படுவன் தான், நீனும் உலகிற்கு பயன்படுகின்றவன் தான் அப்படிங்காரு. அதான் பாருங்க, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்னங்காரு. அதாவது பரந்த கடலில் நான் சிறுதுளி போன்றவன் என்று உன்னே நீ தாழ்த்தி கூறி வருந்துவதால் பயன் என்னங்காரு. அதாவது கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன எதுனா, அந்த பெரிய பரந்த கடல் இருக்கலாம், அதில் நான் ஒரு சிறு துளி போன்றவன் என்று உன்னை நீ தாழ்த்தி கூறி வருந்துவதால் பயன் என்ன அப்படின்னு கேள்விக்காரு. கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு அப்படிங்காரு. கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு அப்படிங்காரு. எப்படின்னா அந்த கடலில் கிட்டு அந்த முத்தை போன்றவன் நான் என்று உன் செயல் மூலம் உலகுக்கு விளக்கி காட்டுங்காரு. நீ உன்னோட செயல் மூலம் என்ன செய்யுது? நீ அந்த கடலில் தோன்ற அந்த முத்து மாதிரின்னு உன் செயல் மூலம் நீ உலகுக்கு விளக்கி காட்டு அப்படிங்காரு. அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, உந்தன் தலை தூக்குன்ட்டாரா? அர்த்தம் சொல்றாரு பாருங்க, தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்த உன் தலையை நிமிர்த்தி நெஞ்சு உயர்த்தி செல்லுங்காரு. அதாவது உந்தன் தலை தூக்குன்னு இருந்துன்னா, நீ தாழ்வு மனப்பான்மையால என்ன செய்யாத, தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்த உன் தலையை நீ என்ன செய்து நல்லா நிமிர்த்தி நெஞ்ச உயர்த்தி செல் அப்படிங்காரு. அதெல்லாம் பாருங்க, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாதுங்காரு. அதாவது நீ உலகில் பிறந்ததை யாரும் அறிய மாட்டார்கள், நீ எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதையும் உலகில் உள்ளவர்கள் அறிய மாட்டார்கள். அதான் வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாதுன்ட்டாரு. சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும்ட்டாரு. அதாவது சந்ததினா யாருன்னா நம்ம பிள்ளைகள், பெல்ல பேரனா இருக்கலாம், அந்த வழி வழியாக வருது. அந்த சந்ததியினர் கூட காலப்போக்கில் உன்னை மறந்து விடுவார்கள். அவ்வாறு இருக்க நீ வாழ்ந்த வரலாறு யார் நினைவில் இருக்கும்? எனவே இருக்கும் காலத்தில் அரிய செயலை ஆற்றி இறந்த பின் புகழோடு வாழ முயற்சி செய் அப்படிங்காரு. அதான் வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும்ட்டாரு. அதான் பாருங்க, திண்ணை தானே உன் தேசம், உன் தெருவென்றாய உன் உலகம் அப்படின்ட்டாரு. அதாவது திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்குன்ட்டாரு. அதாவது திண்ணையிலே அமர்ந்து உன் வாழ்க்கையை முழுவதும் கழிக்கிறாயே, அந்த திண்ணையே உன் நாடா அப்படின்னு கேட்காரு. அந்த திண்ணையே நீ திண்ணையிலே உட்காந்துட்டு வாழ்க்கையை கழிக்கிறியே, அந்த திண்ணை தான் உன் நாடா கேட்காரு.
திண்ணே தானே உன் தேசம் உன் தெருவென்றாயே உன் உலகம். அதாவது பார்த்தீங்கன்னா திண்ணையிலே உட்காந்துட்டு வாழ்க்கை முழுவதும் கழிக்கிறாயே, அந்த திண்ணை தான் உன் நாடா, உன் தெருவில் வாழ்வோரிடம் மட்டும் உறவு கொண்டிருக்காயே, உன் தெரு தான் மட்டும்தான் உனக்கு உலகமா அப்படின்னு கேட்காரு. தெரு மட்டும் தான் உனக்கு உலகமா, அதனால நீ நினைச்சின்னா சொல்றாரு, மற்ற தெருக்களிலும் ஊர்களிலும் வாழ்வோர் மக்களாலா நீ திண்ணை தெரு என்றாலே குறுகியிருக்கும் உன் எண்ணங்களை பறந்து வீரியட்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்லிட்டான்னா, உன்னோட எண்ணங்களை எப்படி இருக்குன்னா, நீ திண்ணையை இடித்து நல்லா தெருவாக்கி உன்னோட தெருவை மேலும் நல்லா விரிவாக்கு, அதனால் வந்து உன் எண்ணங்கள் பறந்து விரியட்டும் அப்படிங்காரு. ஆமாம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, எத்தனை உயரம் இமயமலை அது இன்னொரு சிகரம் உணர்தலைனாரு. இமயமலையில் மிகுந்துள்ள உயரம் உள்ள பல சிகரங்கள் இருக்குது, அதான் இமயமலையில் பல சிகரம் இருக்குப்பா, முயன்று செயல்பட்டால் நீ அந்த இமயத்தின் மற்றொரு சிகரமாய் புகழ்பெற்று விளங்கலாங்காரு. அதாவது இமயமலையில் நிறைய சிகரம் இருக்குது, நீ என்ன செய்யுதுன்னா நல்ல முயற்சி பண்ணி நீ செயல்பட்டனா அந்த இமயமலத்திலே ஒரு சிகரமாக நீ வந்துடலாம் அப்படிங்காரு. சிகரமாய் புகழ்பெற்று உயர்ந்து நிற்பாய் அப்படிங்காரு. சொல்லிட்டாரா, எத்தனை உயரம் இமயமலை அது இன்னொரு சிகரமாய் நீ உனது தலையை வையி முயற்சி பண்ணி அப்படிங்காரு. எத்தனை நாணியர் பிறந்தரே நீ இவர்களை விஞ்சிட என்ன தடைங்காரு. அதாவது என்னன்னா பாருங்க, மேலான அறிவு கொண்ட நாணியர் பல தோன்றிய நாடு தான் நம்ம இந்திய நாடு. அதில் இந்த நாட்டில் நீ பிறந்த நீ முயன்றன்னு வச்சுக்கேன், அவர்களையும் விட மேலானதாய் நீ திகழ முடியும். அதாவது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் எத்தனை நாணயர் பிறந்தரு நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை ஒன்றை இருக்குது, நீ முயற்சி பண்ணு அப்படிங்காரு. அதான் சொல்லிட்டா இருப்பாங்க, பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலைங்காரு. அதாவது நீ ஆற்ற அரிய செயல்கள் மூலம் நீ பெரும் புகழால் இந்த பூமியே உன் கைவசப்படுத்த முடியுங்காரு. அதாவது நீ முயற்சி பண்ணனா இந்த பூமியை கூட உன் கைவசப்படுத்த முடியுங்காரு. அதனால் நீ என்ன செய்தனா இப்பொழுதே செயல்பட தொடங்குவோம் அப்படிங்காரு. அதான் பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் அப்படின்னாரு. எது, நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை செய்து வா நல்லதை எண்ணி செயல்படுவோம்ங்காரு. அதாவது இது இப்பொழுதே செயல்பட தொடங்கணும், நல்லெண்ணவற்றை எண்ணி செயல்படுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா, இதுதான் தாராபாரதி. இங்கே பாருங்க, கவிஞர் தாராபாரதியின் எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ஆமாம், ஏன்னா எல்லாமே எழுச்சிமிக்கது தான் எழுதியிருப்பார். பாருங்களேன், இப்போ இந்த பாட்டை பாருங்கள், எல்லாமே அப்படி தான் இருக்கும். புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் அப்படிங்கிறா, நெல்லு கூட புள்ளி நிலத்தை சார்ந்தது தான், அது பூமியின் பசியை போக்க கொள்ளையா அப்படின்னு கேட்டார். நீ கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன அப்படின்ட்டாரு. கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டுன்ட்டாரு, உன் தலை தூக்குன்ட்டாரு, வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாதுன்ட்டாரு. அதனால எல்லாமே சூப்பராக சொல்லிப்பாரு. இங்கே பாருங்களேன், எத்தனை உயரம் இமயமலை, அதாவது இமயமலை எத்தனையோ சிகரங்கள் இருக்குது, அதில் இன்னொரு சிகரமாக உனது தலையை நீட்டு அப்படிங்கிற உனது முயற்சி மூலம். அதாங்க பாருங்க, பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை தான், அந்த பூமியை கூட உனக்கு பார்த்தீங்கன்னா நீ உன்னோட முயற்சினால உன்னோட புகழ்னால நீ பார்த்தா வாங்கிடலாம் அப்படிங்காரு. அதனால் எல்லாமே எழுச்சிமிக்க கவிதைகளை தான் எழுதியிருப்பார். ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றினார். சரிங்களா, ஒரு ஆசிரியர். இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். யார், தாராபாரதி. அப்போ 3 பாயிண்ட் இருக்கா, எழுச்சிமிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர், ஆசிரியர், தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள். இவர் தான் இவரோட நூல்கள். அவர் வாழ்ந்த காலம் பாருங்கள், வாழ்ந்த காலம் பார்த்தோன்னா 26/2/1947, 13/5/2000 வரை. சரிங்களா, அடுத்தல இது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் உள்ளது, வேள்விகளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பில் இருக்கும். அதான் பாருங்கள், இல்லை தாராபாரதி எழுதிக்கிடுங்க, இப்படி எழுதிக்கிடுங்கண்ணே, அப்போ தான் கரெக்டாக வரும். தாராபாரதி அப்படின்னு எழுதிக்கிடணும். இங்கே பாருங்க, ஓல்டு புக்கில் உள்ள பாட்டு ஒரு பாட்டு. சரிங்களா, மூளையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில்லா வேலையை தேடுகிறாய் அப்படிங்கிறாரு. அதாவது இது மூளையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில்லா வேலையை தேடுகிறாய்ங்காரு. அதாவது எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்று மூளையில் சோர்ந்து கிடக்கும் வாலிபனே அப்படிங்காரு. மூளையில் கிடக்கும் வாலிபனேன்னு, அதாவது எனக்கு வேலை கிடைக்கலன்னு மூளையில் சோர்ந்து கிடக்கும் வாலிபனே நீ நாள்தோறும் உடல் உழைப்பில்லா வேலையினை தேடுகிறாய். அதாவது பாருங்கள், எப்படி வேலையை தேடுதானா, அந்த உடல் உழைப்பு இல்லாமல் இருக்க அந்த வேலையை தேடுகிறானா. அதான் தினம் முதுகில்லா வேலையை தேடுகிறாய். அதான் எப்படி தேடுதான், எந்த வேலையை தேடுதானா, உடல் உழைப்பு இல்லாத வேலை இருக்கலாம், உடல் உழைப்பு இல்லாமல் வேலையை தேடுகிறாயின்னு சொல்லிட்டாரு. பாலைவனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய். பாருங்களேன் எப்படி பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. பாலைவனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய்ங்காரு.
அதாவது என்னோட வாழ்க்கையே எதுவுமற்ற பாலைவனமாயிற்று அப்படின்னு ஒரு முறை சொன்னதையே மீண்டும் மீண்டும் ஏன் சொல்லி கொண்டு இருக்கிறாய்ங்காரு. சரிங்களா? புரிஞ்சுதாப்பா? அதை பாருங்க. வெறுங்கை என்பது மூடதனம், உன் விரல் 10 மூலதனம்னாரு. எப்படி? வெறுங்கை என்பது மூடதனம், உன் விரல்கள் 10 தான் மூலதனம்னாரு. புரிஞ்சுதா? இது இந்த பாட்டை சொல்ல பாருங்க. இது என்ன அர்த்தம்னா, வெறுங்கை என்பது மூடதனம், உன் விரல்கள் 10 மூலதனம்னாரு. அதாவது எப்படி சொல்லணும் தெரியுமா? இங்கே பாருங்க. அதாவது அளவற்ற செல்வத்தையே உருவாக்கக்கூடிய அந்த மூலதனமாகிய அந்த 10 விரல்களை நீ பெற்றுள்ளாய். உன்ட்ட 10 விரலும் இருக்கு. நீ அந்த அளவற்ற செல்வத்தை நீ பெற்றுக்கலாம். அப்படி பெற்றுக்கொள்ள அந்த 10 விரலையும் நீ பெற்றுள்ளாய். அப்படி இருக்கும்ல, நீ முயன்றால் உன் கைகளால் இந்த கருங்கல் பாறைகளோட நொறுங்கி விழும்ட்டாரு. அதாவது வெறுங்கை என்பது மூலதனம், உன் விரல் 10 மூலதனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும்ட்டாரு. அதாவது நீ அப்படி வச்சுக்கிட்ட 10 விரல் ஒன்றை இருக்கு. அப்படி இருந்துட்டு நீ என்ன செய்யலாமா? நீ முயன்றன்னு வச்சுக்க, உன் கைகளால் அந்த கருங்கல் பாறையை கூட நொறுங்கி விழும். கைகளால் அந்த கருங்கல் பாறை கூட நொறுங்கி விழும். இந்த பூமி பந்து போல் உன் கைகளில் சுழலும். இந்த பூமி இருக்கு, அந்த பூமியே பந்து மாதிரி உன் கைகளை நீ சுழற்றிடலாம் அப்படிங்காரு. சுழலும் அப்படிங்காரு. உன்னோட கையில் சுழலும். நீ என்ன செய்யணும்? முயற்சி பண்ணு அப்படிங்காரு. சரிங்களா? அதான் பாருங்க. கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்து சொல்லுங்காரு. அதாவது கட்டை விரலை விடவும் இந்த இமயம் எப்படியா குட்டை என்பதை எடுத்து சொல்லுங்காரு. இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இருக்குல்ல, உன்னோட என் முயற்சியின் முன்னு எப்படி இருக்கணுமா? உன்னோட முயற்சி முன் எப்படி இருக்கணும்? இந்த இமயம்னா என்னது? இந்த உலகம் என் கட்டை விரலை விட குட்டையாகும் அப்படிங்கணும். முயற்சி, என் முயற்சி இருக்கலாம், என்னோட முயற்சி பின்ன தான். இங்கே பாருங்கப்பா என்ன சொல்றாரு. கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்து சொல், உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கிச் சொல், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கு இல்லை, தொடுவானம்தான் உன் எல்லை அப்படிங்காரு. அதாவது உன்னோட முயற்சி முன்னே எப்படி இருக்குமா? அந்த இமயம் இருக்கலாம், அந்த உலகம் கூட உன்னோட அந்த கட்டை விரலை விட குட்டையாகிரும் அப்படிங்காரு. அதான் என்ன சொல்றாரு? அதே பாரு, அது அப்படின்னு குட்டையாக என்று பிறகு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விரிந்த வானம் இருக்கலாம், இங்கே பாருங்க, அந்த வானம் இருக்கலாம், வானம் சுருங்கியதென்று முழங்கி சொல்லுனேன் அப்படின்னா, அந்த விரிந்த வானம் அந்த உன்னோட சுட்டு விரலின் நகமாய் சுருங்கியது என்று பெருமுழக்கமிட்டு நீ சொல்லு அப்படிங்காரு. அதான் சொல்றாரு. உன் தோள்களின் வலிமையை உன் வாழ்வினை உருவாக்கும் தொழிற்சாலைங்காரு. அதான் இது தோள்கள் தான் உன்னோட தொழிற்சாலைன்னு என்னதுன்னா, உன்னோட தோளோட வலிமை இருக்கலாம், உன் தோள்கிட்ட இருக்க அந்த வலிமை தான் உன்னோட வாழ்வினை உருவாக்க அந்த தொழிற்சாலை அப்படிங்காரு. அதில் பாரு, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலைன்னா என்னதுன்னா, நீ விரும்பிய அந்த ஒரு இடத்தில் உன் உழைப்பை நல்கினால், அதாவது எங்கேனாலும் நீ வந்து பார்த்தா விரும்பி வந்து பார்த்தா ஒரு இடத்துல வந்து பார்த்தா ஒரு வேலையை செஞ்சேன்னா அது எப்படி ஆகுமா? அந்த மலர் சோலையாய் மாறும் அப்படிங்கிறார். அதான் நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை தான். அதுக்குன்னா வந்து பார்த்தா நீ தொட்ட இடம்லாம் மலர் சோலை ஆகாது. நீ விரும்பி ஒரு செயலை செஞ்சேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மலர் சோலையாக ஆகிரும். எந்த ஒரு இதாக இருந்தாலும். இப்போ பாருங்கள், சிலபஸ் மாறிட்டு நீ விரும்பி படித்தேன்னா அது மலர் சோலை மாதிரி வந்து பார்த்தா நல்ல மார்க் எடுக்கலாம் தமிழில். அதுதான் இது. சரிங்களா? தோல்விகள் ஏதும் உனக்கு இல்லை, இனி தொடுவானம் தான் உன் எல்லைனாரு. அதனால் உனக்கு தோல்வியே நேரிட போவது இல்லை. அடுத்தது உன் இலக்கு எங்கே இருக்க போகுது? அந்த தொடுவானம் தான் அப்படிங்காரு. தோல்வியே உனக்கு இருக்காது, ஏன்னா நீ முயற்சி பண்ணுத. அடுத்த இலக்கு எங்கே இருக்கணும் உன்னோட? நீ இனி தொடுவானம் தான் உன் எல்லைன்னா என்னது? உன் இலக்கு அப்படிங்காரு. அப்போ எப்படி எழுச்சி மிக்க பாடல்கள் தானே எல்லாமே. அதான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, கால் கால் நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும், உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும், மண்புழுவல்ல மானிடனே உன் மாவழி காட்டும் வானிடமே, விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளை இவை வேலைகள் அல்ல வேள்விகளை அப்படிங்காரு. அதாவது பாருங்க, இது என்ன அர்த்தம்னா, கால் நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கியும் சிந்துவும் ஓடி வரும்னு என்னதுன்னா, அந்த வலிமையின் ஊற்றாய் அந்த விலங்கும் உன் கால் நகம் இருக்குல்லா, அது அந்த கீறிய கோடுகள் வழியே அந்த கங்கையும் சிந்துவும் பெருகெடுத்து ஓடுமாம். அதாவது கால் இருக்குல்லா, நம்ம காலோட நகம், அந்த கால் நகம் கீறிய கோடு இருக்குல்ல, அந்த கால் நகம் கீறிய கோடு அப்படின்னா அவ்வளோ உழைப்பு போடுங்காரு.
அந்த நல்லா உழைப்பு போட்டால் தான் வந்து அந்த கால் நகம் கோரி அந்த அந்த நகத்தில் வந்து கீறி கோடே வரும். அப்படி எதுக்கு அந்த கோட்டில் கங்கையும் சிந்தும் பெருகெடுத்து ஓடுமா, அப்படி முயற்சி இருக்கணுமா, அவ்வளோ ஆண்டு நீ எஃபர்ட் போடு அப்படிங்காரு. அப்படி இருந்தனா அந்த ஆற்றல் மிக்க உன் தோள்கள் இரண்டு தான் வட துருவத்தை தென் துருவத்தை இணைக்கும் பாலங்களாய் அமையுமா. அதாவது உன் தோள்கள் இரண்டும் தெற்கும் வடக்குமாய் துருவங்களுக்கு பாலமிடும் எனது அந்த அப்படியே ஒன்று ஆற்றல் மிக்க உன் தோள்கள் இருக்கலாம். அந்த வழி நல்ல உறுதியான தோள்கள், மனசில் உறுதியாக இருக்கலாம். அந்த ஆற்றல் மிக்க உன் தோள்கள் தான் அந்த இரண்டும் தான் என்ன செய்ய வட துருவத்தையும் தென் துருவத்தையும் அந்த இணைக்கும் பாலம் மாதிரி அப்படிங்காரு. சரிங்களா. மண்புழு வல்ல மானிடனே உன் மாவழி காட்டும் மானிடமே அப்படின்னு எழுதுனா மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த மானிடனே அப்படிங்காரு. நீ அற்பமான மண்புழு என்று அப்படிங்காரு. அதாவது மண்புழு வல்ல மானிடனேங்காரு. சரிங்களா. நீ மண்புழு வல்ல மானிடனே. அடுத்த சொல்லிட்டு என்ன சொல்றாரு, விண்வெளியை வெற்றி கொள்ள உன் மாபெரும் வலிமையினை அதனிடம் காட்டுங்காரு. அதாவது எதுனா உன் வழி காட்டும் வானிடம் என்னதுதான் அதுதான் இது. விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளை அப்படிங்காரு. விண்ணிலும் மண்ணிலும் எது இந்த அப்போதுதான் இந்த மண்ணிலும் அந்த விண்ணிலும் நிகழவிருப்பவை உன் செயல்கள் அல்ல, விண்ணுலகத்தவரை நோக்கி செய்யப்படும் வேள்விகளே ஆகும்ட்டாரு. சரிங்களா. அதான் இவை வேலைகள் அல்ல வேள்விகளை அப்படின்ட்டாரு. சரிங்களா. வேள்விகளைன்னு புரிஞ்சுதாப்பா. இதான் அந்த பாட்டோட விளக்கம். சரிங்களா. இப்பாடல் கவிஞர் தாராபாரதியின் இது எங்கள் கிழக்கு என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றதாம். அப்போ பாருங்கள், இது எங்கே இடம்பெற்றதுன்னா இது இங்கே எழுதிக்கிடணும். இது எங்கள் கிழக்கு, இது எங்கள் கிழக்கு, இது எங்கள் கிழக்கு என்னும் கவிதை தொகுப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா சரியாக வரும். சரிங்களா. பாருங்கள், டைம் ஆகுது, முடிச்சிடலாம் டக்குன்னு. சரிங்களா. கவிஞர் தாராபாரதி எங்கே பிறந்தாலும் அங்கேயே பார்த்துட்டோம். என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் குவளை. சரிங்களா. அந்த சுற்றுலா பிறந்தாராம். அப்பா பேர் கொடுத்துருக்காங்க துரைசாமி புஷ்பம் அம்மாள். சரிங்களா. 34 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. 34 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் நல்லாசிரியர் விருது பெற்றதுன்னு பார்த்தோம். அதான் எது நல்லாசிரியர் விருது எது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது. சரிங்களா. ஏன்னா டாக்டரா இது பார்த்தா டாக்டராக ஆசிரியர் வேலை பார்த்ததுனால வந்து பார்த்தா ஆசிரியர் திருநத்தன்று நல்லாசிரியர் விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர். சிறந்த கவிஞராக இவர்கள் வந்து பார்த்தோன்னா இவர் புதிய விடியல்கள் பார்த்தோம், விரலொளி வெளிச்சங்கள் பார்த்தோம், பூமி திறக்கும் பொன்சாவி. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா பூமி திறக்கும் பொன்சாவி இருக்குது. பூமி திறக்கும் பொன்சாவி அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா. பல்வேறு பரிசுக்கு விருதுகள் பெற்றுள்ளார். இவர் வந்து எப்போ இருந்தாலும் இருக்குது. சரிங்களா. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா பூமி திறக்கும் பொன்சாவி. சரிங்களாப்பா. அதை பாருங்களேன். மூலதனம்னா என்னது, அறியாமை. மூலதனம்னா எது, முதலீடு. இது யாருக்கே பார்த்து தான். பாடுகிறாய்னா என்னது, அதாவது முன்னிலையில் இருக்க ஒருமையை தான் சொல்லுது. அப்போ ஒருமை வினைமுற்று, அதாவது தன்னை முன்னிலை இருக்கல ஒரு ஆளை தான் சொல்லுது பாடுகிறாய்ன்னு. அதுதான். வெறுங்கைன்னா என்னது, வெறுமை ப்ளஸ் கை, ஈடுபோது இருவை பண்பு தொகை. இது எல்லாம் தெரியும். விரல்கள் 10 தோள்கள் 2, விரல்கள் 10 தோள்கள் 2 என்று பார்த்தா ஒரு முற்றுமை. சரிங்களா. இது எல்லாம் தெரியும். கருங்கல் அப்படின்னா எது, பண்பு தொகை. கருமை ப்ளஸ் கல்வி, இதை தெரியும். பாறையும் அப்படின்னா எதுனா, பாறையும்னு என்னது அந்த ஒரு அந்த உண்மை தான். அது எப்படியா உயர்வில் பேசுறதுனால இது உயர்வு சிறப்பு உண்மை. சரிங்களா. மலர்ச்சோலை, மலர்களை உடைய சோலை அப்படின்னா இது 2ஆம் வேற்றுமை உறுப்பு பயன்படுத்த தொகை. தொடுவானம்னா இதே தெரியாதும். தொடுகின்ற வானம், தொட்ட வானம், தொடுகின்ற வானம், தொடுவானம்னு இதெல்லாம் தெரியும். சரிங்களா. கங்கையும் சிந்தும் இது எண்ணுமே. உம்மு டைரெக்டாக இருக்குது எண்ணுமே. தெற்கு வடக்காய் இது முரண்தொடை. ஏன்னா அந்த முரண்தொடை இருக்கும் பார்த்தீங்களா, முரண்தொடை அதுதான். மாவழின்னா இது உரிச்சொல் தொடர். ஏன்னா பெரிய அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வருமா, இது உரிச்சொல் தொடர். விண்ணிலும் மண்ணிலும் இது எண்ணுமே. இது பிரச்சனை இல்லையா. இப்போ பாருங்கள், பகுபத உறுப்பிலக்கணமும் பிரித்து புணர்ச்சி பார்க்கலாம். இந்த பகுபத உறுப்பிலக்கணம் ஏன் படிக்கணும்னா இதில் வேர்ச்சொல் நம்மளுக்காண்டி தேவைப்படும். இது எப்படி பிரிக்கலாம்னா ஃபஸ்ட்டு தேடு கிரு ப்ளஸ் ஆய் இப்படி பிரிக்கலாம். தேடுனா என்னதுன்னா பகுதி. அப்போ தேடுகிறாய் என்னும் வினைமுற்றின் வேர்ச்சொல் என்னன்னு கேட்டால் தேடுன்னு சொல்லணும். சரிங்களா. தேடுகிறாய் என்னும் வினைமுற்றோட வேர்ச்சொல் எதுனா தேடு, அப்படி தான் சொல்லணும். சரிங்களா. கிரு என்னது, இது பகுதி. சரிங்களா. இது பகுதி. கிரு என்னது, கிருகின்று ஆனின்று, இதுதான் என்னது நிகழ்கால இடைநிலை. ஆய் என்னது முன்னிலை ஒருமை வினைமுற்று, அதான் வினைமுற்று. சரிங்களா. முளைக்கி, முளைக்கி எப்படி பிரிக்கணும் பாருங்க, மூல இக்கு முளக்கு ப்ளஸ் இ இப்படி பிரிக்கணும். சரிங்களா. அப்போது முளக்குனா என்னதுன்னா முளக்கு என்னும் வினையச்சத்தோட வேர்ச்சொல் இருந்ததுன்னா முளக்கி என்னும் வினையச்சத்தோட முளைக்கி என்னும் வினைச்சத்தோட வேர்ச்சொல் எதுனா முளக்கு. இது என்னதுன்னா வேர்ச்சொல், அதாவது பகுதி தான் எது வேர்ச்சொல்.
இது என்னதுன்னா வினையெச்சம் விகுதி. சரிங்களா, வினையெச்சம் விகுதி. அடுத்தால சி வேறு என்னதுக்கு சுழன்று இருக்குது. சரிங்களா, சுழன்று பார்க்கலாம். இப்போ என்னதுன்னா சுழன்று. சுழன்று எப்படி பிரிக்கணும்னா சுழல் இர் ப்ளஸ் ஊ பிரிக்கணும். அதாவது எப்படி வரும்னா சுழல் இருக்குல்லா இல் வந்து பார்த்தா இன்னானது விகாரமாயிரும். சரிங்களா, இன்னானது விகாரமாயிரும். அதில் இரு வந்து பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை. இது இரு வந்து இறந்த கால இடைநிலை. ஊ வந்து பார்த்தீங்கன்னா வினையெச்சம். அப்போது சுழன்று என்னும் வினையெச்சத்தின் வேர்ச்சொல் என்னதுன்னா சுழல். எதுனா சுழல். சரிங்களா, புரிஞ்சுதாப்பா? அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள். சுருங்கிய. சுருங்கிய என்ன இது முதல் ஒரு பேரச்சம். அப்போ சுருங்கிய என்னும் பேரச்சத்தோட வேர்ச்சொல் என்னதுன்னா சுருங்கு. எது சுருங்கு ப்ளஸ் இன் ப்ளஸ் இ ப்ளஸ் அ. அப்போது சுருங்கு என்பது என்னது ஒரு வேர்ச்சொல், அதான் பகுதி. இது சுருங்கி என்னும் பேரச்சத்தோட பகுதி தான் இது சுருங்கு, அதான் வேர்ச்சொல். இன் என்ன ஆகிட்டு இன்னு இறந்த கால இடைநிலை ஆகிட்டு கெட்டு போயிடும், விகாரமாயிரும். சரிங்களா, கெட்டு போய் விகாரமாயிரும். என்னதுன்னா உடம்படுமை சந்தி. சரிங்களா, இந்த உடம்படுமை சந்தி தான் எதுனா எதுனா பேரச்ச விகுதி. புரிஞ்சுதாப்பா? அடுத்தல புணர்ச்சி விதி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வீடியோ இப்போ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம புணர்ச்சி விதி எல்லாம் சொல்ல வேண்டியதாக லென்த்தாக இருக்கும். சரிங்களா, கடைசி வரைக்கும் பார்த்தவங்க கண்டிப்பாக புணர்ச்சி விதியெல்லாம் சொல்லணும். சரிங்களா, வீடியோ என்றைக்குன்னா தூக்கி விட்டுருவேன். அதனால் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணுங்க. சரிங்களா, புணர்ச்சி விதி எதுனா கருங்கல். கருங்கல் எப்படி பிரிக்கலாம்? கருமை ப்ளஸ் கல். அப்போ இந்த ஈறுபோல் விதிப்படி மை கெட்டது 1. அடுத்தது இது கரு ப்ளஸ் கல்னு இருக்கா. இனமைகள் விதிப்படி என்ன ஆயிட்டுனா வறுமொழி முதலில் இருக்க அந்த வல்லினம் இருக்கலாம். வறுமொழி முதலில் இருக்க அந்த வல்லினத்திற்கு அந்த இனமான மெல்லினம் என்னது இக்குக்கு இனமான மெல்லினம். இக்குக்கு இனமானது என்னதுன்னா இங்கு. அப்போ கரு இனமைகள் விதிப்படி வந்துட்டு. சரிங்களா, அந்த இனமைகள் விதிப்படி அந்த வறுமொழியில் இருக்க அந்த இது இருக்கலாம், அந்த வல்லினம் என்ன வல்லினம் இருக்குது? இக்குன்னு வல்லினம் இருக்குது வறுமொழியில். அப்போ அதுக்கு இனமானது என்னதுன்னா இக்குக்கு என்னது இங்கு. அப்போ இங்கு ப்ளஸ் கல். அப்போ என்னது இங்கு ப்ளஸ் கருங்கல் அப்படின்னு ஆயிட்டா. அவ்வளோதான், கருங்கல்னு ஆயிட்டோம். சரிங்களா, இப்போ அடுத்த பாருங்கள். உனக்கு இல்லை. இதை எப்படி பிரிக்கணும்னா உனக்கு ப்ளஸ் இல்லை. எப்படி பிரிக்கணும்? உனக்கு ப்ளஸ் இல்லை இப்படி பிரிச்சுட்டு இப்போ பாருங்க. உயிரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்னும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஊ கெட்டுருமா. சரிங்களா, இக்கு ப்ளஸ் ஊவில் வந்து ஊ கெட்டணும். இக்கு ப்ளஸ் இ என்ன ஆகிட்டு பாருங்கள். இப்படி கெட்டுட்டா அப்போ என்ன இருக்கும்? ஊன இக்குங்கிற ஒரு இக்கு இருக்குது, இல்லைன்னு இருக்கும். கரெக்டா? இப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்ன இழுப்பு விதிப்படி என்னதுன்னா இக்கு ப்ளஸ் இ என்ன ஆயிட்டு கீ அப்போ ஆயிரும். அப்போ உனக்கு ஏற்கனவே கீ ஆகிட்டா இல்லை. அப்போ உனக்கு இல்லைன்னு ஆகிட்டா. இக்கு ப்ளஸ் இ என்ன கீ. அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உனக்குன்னு இருக்குது, இக்கு இருக்குது. இக்கு ப்ளஸ் இந்த இருக்கலாம், அந்த இக்கும் இந்த ஈயும் என்னமா கீ ஆயிரும். அப்போ கீ ஆயிரும். ஏற்கனவே என்ன இருக்குது? இல் ப்ளஸ் லை இருக்குது. அப்போ உனக்கலை வந்துட்டா. அவ்வளோதான். சரிங்களா, அதான் வேணால் கொட்டேஷன் மட்டும் பார்த்துரும். 10th ஓல்டு புக்கில் இருக்குங்களா பின்னாடி லாஸ்ட்டில். அது வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம் என்று கவிஞர் தாராபாரதி பாடல் வரிக்கேற்ப தன்னம்பிக்கையுடன் வேலை வாய்ப்பினை பெற்று நாட்டிற்கும் வீட்டுக்கும் பயன் தரும் வகையில் வாழ்வோமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே பாட்டில் விளக்கம் பார்த்துருவோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். இது வந்து பார்த்தா நியூ புக்கில் உள்ளது. சரிங்களா, தாராபாரதியோட போடுற கொட்டேஷன் இருக்கும். வீட்டுக்கு உயிர் வேலி, அதாவது வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாரு? தாராபாரதி. என்ன சொல்றாரு? வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ அப்படின்னாரு. எப்படி? நடமாடும் கொடிமரம் நீ அப்படின்னாரு. சரிங்களா, அதாவது வீட்டுக்கு எது உயிர் எதுனா வேலி தான். பார்த்துக்குங்களா, ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வேலி தான் இருக்கும் சுற்றி. அந்த வீதிக்கு என்னது? விளக்கு தான் தூண். வீதிக்கு விளக்கு தூண். அந்த வீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு தான் தூணாக இருக்கும். அந்த ஒரு நாட்டுக்கு என்னது? கோட்டை தான் தூண், மதிலாக இருக்கும். கோட்டை மதில் தான், கோட்டையாக இதாக இருக்கும், மதில் தான் இருக்கும்.
அந்த நடமாடும் கொடிமரம் தான் நீ அப்படின்ட்டாரு. அதான் பாருங்கள், இங்கே ஒரு கொட்டேஷன் இருக்கும் நியூ புக்கில். இங்கே பாருங்கள், பாருங்கள், நடுவர் எடுத்த அந்த கவி ஞாயிறு தாராபரின் கவிதையே ஒன்று இருக்கா, என்ன இருக்குன்னா இந்த இருக்கு பாருங்க. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை நாணியர் பிறந்தாரே இவர்கள் விஞ்சிட என்ன தடை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோமா, திண்ணை இடித்து தெருவாக்கு அப்படின்னு ஒரு பாட்டு, அதில் உள்ள பாட்டை தான் இங்கே கொட்டேஷனாக கொடுத்துருக்காங்க நியூ புக்கில். இப்போ தாரா பாரதின்னு நீங்கள் இப்படி தான் படிச்சுக்கிறீங்க, சரிங்களாப்பா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. முழங்கிய கவிஞரின் வழியில் நான் முன்னேற வீடு தான் என்னை தாங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. வேறு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் கொட்டேஷன் இருக்காது. அவ்வளோதான், தாராபாரதி வீடியோ முடிஞ்சுது. இதே 40 நிமிஷம் ஆகிட்டு, சரிங்களாப்பா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நன்றி நன்றி நன்றி.